7ஆம் வகுப்பு அளவீட்டியல்ல வரக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்க போறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின்வருவனவற்றுள் எது வழி அளவு? நிறை, நேரம், பரப்பு, நீளம். விடை பரப்பு. பின்வருவனவற்றுள் எது சரி? 1 லிட்டர் என்பது 1 கியூபிக் சென்டிமீட்டர், 1 லிட்டர் என்பது 10 கியூபிக் சென்டிமீட்டர், 1 லிட்டர் என்பது 100 கியூபிக் சென்டிமீட்டர், 1 லிட்டர் என்பது 1000 கியூபிக் சென்டிமீட்டர். விடை 1 லிட்டர் என்பது 1000 கியூபிக் சென்டிமீட்டர். அடர்த்தியுடைய எஸ்ஐ அலகு கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர், கிலோகிராம் பை மீட்டர் கியூப், கிலோகிராம் பை மீட்டர், கிராம் பை மீட்டர் கியூப். விடை கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். சமநிறையுள்ள இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் 2:1 எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம் 1:2, 2:1, 4:1, 1:4. விடை 1:2. ஒளியாண்டு என்பது எதன் அலகு? தொலைவு, நேரம், அடர்த்தி, நீளம் மற்றும் நேரம். விடை தொலைவு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நமக்கு கேட்டிருக்கிறதுல என்னென்னு பார்க்கலாம். ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பருமனை அளக்க டேஸ் விதி பயன்படுகிறது. நீர் இடப்பெயர்ச்சி விதி பயன்படுகிறது. ஒரு கனமீட்டர் என்பது டேஸ் கன சென்டிமீட்டர். பாதரசத்தின் அடர்த்தி 13.600 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 10⁻11 மீட்டர். ஒரு இலையின் பரப்பை டேஸ் பயன்படுத்தி கணக்கிடலாம். வரைபடத்தாள் பயன்படுத்தி கணக்கிடலாம். சரியா தவறா என்று சொல்லணும். தவறான கூற்றை திருத்தி எழுதணும். ஒரு பொருளின் எல்லை அடைத்து கொள்ளும் இடம் அப்பொருளின் பரப்பளவு ஆகும். தவறு. காரணம், ஒரு பொருளின் மேற்பரப்பே அதன் பரப்பளவு எனப்படும். திரவங்களின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். சரி. நீர் மண்ணெண்ணெயை விட அதிக அடர்த்தி கொண்டது. சரி. இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும். சரி. ஓரலகு பருமனில் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகமுடைய பொருள் எனப்படும். விடை தவறு. ஓரலகு பருமனில் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்வு குறைவுடைய பொருள் எனப்படும். பொறுத்துக. இதை நாம அப்படியே பொருத்தி எழுதணும். அதுக்கான விடை இப்படிதான் இருக்கும். பின்வருவனவற்றை சரியான வரிசையில் எழுதவும். 1 லிட்டர் 100 கியூபிக் சென்டிமீட்டர், 10 லிட்டர் 10 கியூபிக் சென்டிமீட்டர், 10 கியூபிக் சென்டிமீட்டர், 100 கியூபிக் சென்டிமீட்டர், 1 லிட்டர், 10 லிட்டர். தாமிரம், அலுமினியம், தங்கம், இரும்பு. அலுமினியம், இரும்பு, தாமிரம், தங்கம். ஒப்புமையை கொண்டு நிரப்புக. பரப்புக்கு மீட்டர் ஸ்கொயர், கன அளவுக்கு மீட்டர் கியூப். திரவம் லிட்டர், திடப்பொருள் கிலோகிராம். நீர் மண்ணெண்ணெய், அலுமினியம், இரும்பு. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க. கூற்று, கல்லின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். காரணம், கல் ஒரு ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருள். இதுல கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி நமக்கு இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுல கூற்று காரணம் ரெண்டுமே சரி. காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம்ங்கிற பதில நம்ம தேர்ந்தெடுக்கணும். கூற்று, மரக்கட்டை நீரில் மிதக்கும். காரணம், நீர் ஒரு ஒளி ஊடுருவும் திரவம். இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. ஆனா காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. கூற்று, ஒரு இரும்பு கொண்டு நீரில் மூழ்கும். காரணம், நீர் இரும்பை விட அடர்த்தி அதிகமுடையது. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. மிக சுருக்கமாக விடையடி. ஒரு சில வழி அளவுகளை கூறுக. பரப்பு, கன அளவு, வேகம், மின்னூட்டம், அடர்த்தி, இது எல்லாமே வழி அளவுகள்.
ஒரு ஒளியாண்டின் மதிப்பை தருக. ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 இன்ச்சு 10^15 மீட்டர். ஒரு உருளையின் கன அளவை காண உதவும் சூத்திரம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். பொருட்களின் அடர்த்தியை காண்பதற்கான வாய்ப்பாட்டை தருக. அடர்த்தி என்பது நிறை பை பருமன். எந்த திரவத்தில் இரும்பு மூழ்கும்? நீரில் இரும்பு கொண்டு மூழ்கும். வானியல் பொருட்களின் தொலைவை காண உதவும் அலகுகளை கூறுக. வானியல் அலகு ஒளியாண்டு. தங்கத்தின் அடர்த்தி எவ்வளவு? 19,300 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். சுருக்கமான விடையளிக்கவும். வழி அளவுகள் என்றால் என்ன? அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ பெறப்படும் அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். எடுத்துக்காட்டு பரப்பு கன அளவு. வழி அளவுகளை அளவிட பயன்படும் அலகுகள் வழி அலகுகள் எனப்படும். ஒரு திரவத்தின் கன அளவையும் ஒரு கலனின் கொள்ளளவையும் வேறுபடுத்துக. பொருட்களின் அடர்த்தியை வரைக. ஓரலகு பருமனில் அப்பொருள் பெற்றுள்ள நிறைக்கு சமமாகும். இதன் அலகு SI அலகு முறையில் கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஓர் ஒளியாண்டு என்றால் என்ன? ஒளியாண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்தில் ஓர் ஆண்டில் கடக்கும் தொலைவே ஒளியாண்டு எனப்படும். வானியல் அலகுனா என்ன? ஒரு வானியல் அலகு அப்படிங்கிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு வானியல் அலகு ஆகும். ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பரப்பளவை ஒரு வரைபடத்தாளை பயன்படுத்தி கணக்கிடும் முறையை விவரி அப்படின்னு சொல்லியிருக்கு. பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு மரத்துல இருந்து இலைய எடுத்துக்கிறோம். அந்த இலைய வரைபடத்தாள் மேல வச்சு அதோடைய எல்லை கோடுகளை பென்சிலை கொண்டு வரைஞ்சிக்கிறோம். இலைய நீக்கணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய எல்லை கோடை வரைபடத்தாள்ல பார்க்கலாம். இப்போ இந்த எல்லை கோட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முழு சதுரங்களை M அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து அதுல இருக்கக்கூடிய பாதிக்கு மேல இருக்கக்கூடியதை N அப்படின்னு வச்சுக்கிடணும். பாதி அளவு உள்ளதை P அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். இறுதியா பாதி அளவுக்கு கீழே இருக்கக்கூடியதை Q அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடணும். அப்போ MNPQ எவ்வளவுங்கிறத வச்சு நாம பார்க்கலாம். அதாவது M கூட்டல் 3/4 அதாவது 3/4 பங்கு வருதுனால அப்படி நம்ம N அப்படின்னு போட்டுக்கணும். 7ஆம் வகுப்புல இந்த பின்னங்கள் பெருக்கல் தெரியல அப்படிங்கிற சமயத்துல இந்த மாதிரி புள்ளி வச்சு தசமஸ்தானங்கள் வச்சு நம்ம பெருக்கலை மேற்கொள்ளலாம். ஒரு கல்லின் அடர்த்தியை ஒரு அளவிடும் முகவை மூலம் எவ்வாறு கண்டறிவாய்? ஒரு அளவிடும் குவளையை எடுத்து அதில் சிறிது நீரை ஊற்றவும். நீரில் கன அளவினை அளவிடும் குவளையுடைய அளவீட்டுல இருந்து குறிச்சுக்கிடணும். அதை V1 அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கணும். அடுத்து ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு அதை நூல்ல கட்டி அந்த நூலை பிடிச்சுக்கிட்டு கல்லை தண்ணிக்குள்ள முங்குற மாதிரி செய்யணும். அது மூழ்கிற சமயத்துல கல்லு குவளையுடைய சுவர்களை தொடாம பார்த்துக்கணும். இப்போ குவளையில நீர்மட்டம் உயர்ந்திருக்கும். அதை V2 அப்படின்னு வச்சுக்கிடணும். இந்த V2ல இருந்து V1 கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த அளவு வந்துடும்.